ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2025 லோ பட்ஜெட்டில் எடுத்து மெகா ஹிட் அடித்த சிறந்த 5 தமிழ் திரைப்படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதில் 5வது இடத்துல குடும்பஸ்தன். இந்த படம் மணிகண்டன் நடிப்பில் வெளியான மற்றும் ஒரு யதார்த்தமான படங்க. இதுக்கு முன்னாடி குட் நைட் லவ்வர் படங்கள்லாம் நடித்து பெரிய ஹிட்டாக இருந்தது. இந்த படம் 8 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்து 28 கோடி ரூபா வசூலாயிருக்குங்க. இந்த படம் ஒரு நடுத்தர இளைஞனை பற்றிருந்துங்க. அவன் சந்திக்கிற கடன் பிரச்சனை மற்றும் குடும்ப சிக்கல், இதை நகைச்சுவை கூறின விதம் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணங்க. அடுத்தது 4வது இடத்துல இருக்கிறது மாமன் திரைப்படங்க. இது நடிகர் சூரி கதாநாயகனாக நடித்து வெளியான கிராமத்து பின்னணி கொண்ட திரைப்படங்க. பட்ஜெட் 10 கோடிங்க, வசூல் 50 கோடிக்கு மேல். இந்த படம் தாய்மாமன் மற்றும் மருமகன் இடையேயான பாச போராட்டத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படம் BC சென்டரில் நல்ல வசூல் பெற்றுச்சுங்க. அடுத்து 3வது இடத்துல இருக்கிறது தலைவன் தலைவிங்க. நம்ம இயக்குனர் பாண்டியராஜன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனன் நடிப்பில் வெளியே வந்த இந்த படங்க அரசியல் மற்றும் குடும்ப ட்ராமாவாக உருவாச்சுங்க. இது பட்ஜெட் 25 கோடியிலேருந்து சுமார் 100 கோடி ரூபா வரைக்கும் வசூலாச்சுங்க. அடுத்தது 2வது இடத்துல இருக்கிறது டிராகன் திரைப்படங்க. இது நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடித்து இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து கூட்டணியில் உருவான படங்க. இது இளைஞர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சுங்க. இது 35 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்து 150 கோடிக்கு மேலே வசூலாச்சுங்க. லவ் டுடே படத்துக்கு அப்புறம் பிரதீப் ரங்கநாதனுக்கு இது ஒரு பெரிய ஹார்ட்ரிக் வெற்றியாக அமைஞ்சிச்சுங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறது டூரிஸ்ட் ஃபேமிலிங்க. இந்த ஆண்டு எதிர்பாராத மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்த படங்க. இது 8 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்த இந்த படம் 90 கோடி ரூபா வரைக்கும் வசூலாயிருக்குங்க. இது அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் இயக்கிய படங்க. இந்த படம் சசிகுமார் மற்றும் சிம்ரன் நடிப்பில் வெளியாகிருக்கு. இது எமோஷ்னல் கலந்த திரைக்கதையால் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து எடுத்தது. இந்த 5 படங்களை பற்றின உங்களோட கருத்தை கமெண்டில் தெரிவிங்க.